தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையும் அதிகாரப்பூர்வமா நான் இணைஞ்சிருக்கேன். நான் முதலே ஒன்று சொன்னேன். நான் நியூஸ் சேனல் இருக்கும்போதே சொன்னேன். யாரும் அந்த பெருசா நம்பல. நான் என்ன சொன்னேன், இத பாருங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நெய்வேலியில இருந்து படப்பிடிப்பில் இருந்து விஜய் வருமான வரித்துறை அதிகாரிகளால் கார்ல அழைச்சிட்டு சென்னைக்கு வந்தாங்களோ, வரும்போது கார்லயே பேசி முடிச்சிட்டாங்க. கார்லயே பேசி, இந்த பார் இதான் பிரச்சனை, உன்னோட அவ்வளவு டீட்டெயில்ஸ் மாட்டிக்கிச்சு, நீங்க தப்பிக்கவே முடியாது. இனி நீங்க தப்பிக்கணும்னா நீங்க கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிச்சு திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று விஜயிடம் அப்பொழுதே பேசப்பட்டு விட்டது என்ற ஒரு ஐயப்பாட்டை நான் வச்சேன். இன்னைக்கு அந்த ஐயப்பாட்டை உறுதிப்படுத்துவது போல சில ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியா இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அருண்ராஜ் அப்படின்னு ஒரு IRS அதிகாரி, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், அந்த IRS அதிகாரி அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர். அவர் டாக்டருக்கு படிச்சு டாக்டரா இருந்தாரு. அப்புறம் அது பிடிக்காம என்ன செஞ்சாரு, UPSC எக்ஸாம் எழுதி இல்ல நான் எங்க வந்துடுறேன், IRS அதிகாரியா வந்துடுறேன், IRS அதிகாரியா வந்தார். வருமான வரித்துறை சோதனையில எல்லாம் ஈடுபட்டார். அந்த IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்தான் விஜயை அன்னைக்கு நெய்வேலியில இருந்து அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை போட்டாங்கல்ல, அதை லீட் பண்ணவர் இந்த அருண்ராஜ்னு இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். இந்த அருண்ராஜ் இவர் தான் விஜய் என்ன செஞ்சிருக்காரு, அந்த விஜயனுடைய வருமான வரித்துறை சோதனைக்கு இவர் தான் மிக முக்கிய ஒரு அதிகாரியாக செயல்பட்டார் அப்படின்னு இன்னைக்கு செய்தி. இந்த அருண்ராஜ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இப்ப தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார். இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வருதா நான் சொன்னது? அப்ப இப்ப என்ன தோணுது எனக்கு, பாஜக ஏற்கனவே இந்த அதிகாரியை வைத்து அல்லது சில அதிகாரிகளை வைத்து விஜயை மிரட்டி இருக்கிறது. விஜயும் வேற வழி இல்லாம அரசியலுக்கு வராரு. திமுகவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வருகிறார். இப்ப வந்த பிறகு இவர் ஒழுங்கா இருப்பாரா மாட்டாரா, திடீர்னு ஏதாவது நமக்கு எதிராக பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? ஒரு ஓய்பிரிவு பாதுகாப்பை கொடுங்க. ஓய்பிரிவு பாதுகாப்பை போட்டு எந்நேரம் அவரை யார் பார்க்க வர்றா, யார் பார்க்க போறா, அவர் எங்க போறாரு எங்க வராது எல்லா டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணுங்க. இதுவும் பத்தல, உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் போடு. என்ன பண்ணலாம், அந்த அதிகாரியை போடுன்னு சொல்லி இந்த அதிகாரியை போட்டிருக்கிறார்கள் விஜய்க்குன்னு நான் உறுதியா சந்தேகப்படுறேன். இப்ப விஜய்க்கு பாஜக பக்கத்திலே இருந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி. அப்போ விஜயை வச்சு இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கிற ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய ஐயப்பாடு, சந்தேகம்